இந்த ஒரு சீ ஃபுட்டுக்காக நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் நவம்பர் டிசம்பர்ல மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கும். வீடியோட ஸ்டார்டிங் கிளிப்லயே என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்களும் சரி கண்டுபிடிக்காதவங்களும் சரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு சிப்பியை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டடா சேரும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இணையம்ங்கிற ஊர்ல இந்த சிப்பி வந்து நிறையவே கிடைக்கும். ரோட் சைட்லயும் சரி மார்க்கெட்லயும் சரி வச்சு வித்துட்டு இருப்பாங்க. நாங்க இந்த சிப்பி அதாவது 200 சிப்பி 2400 ரூபா கொடுத்து வாங்கினோம். சிப்பிக்கு எதனால ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது வந்து பாறையில ஒட்டி இருக்கும். மற்ற மீன்களை மாதிரி நெட்டு போட்டு எடுக்க முடியாது. தண்ணிக்குள்ள முக்குளிச்சு போய் எடுத்துட்டு வர்ற ஒரு வெரைட்டி தான் இது. 2 இது வந்து சீசனல் சீ ஃபுட். 3வது பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் லவர்ஸ்க்கு இது வந்து ஒரு டிமாண்டபிள், அதுவும் ஹைலி டிமாண்டபிள் சீ ஃபுட். இப்போ இதை எப்படி கிளீன் பண்ணணும்னு பார்க்கலாமா? வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய பானையிலயோ இல்லை இட்லி பாத்திரத்திலயோ ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ணாம மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சிப்பி வெடிச்சிருக்கும். அதான் கரெக்ட் பதம். வீடியோல காமிச்சிருக்க மாதிரி சிப்பியை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளஷை மட்டும் தனியா எடுத்துடலாம். ஃப்ளஷோட ஒரு சைடுல கருப்பா என்னமோ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு நார் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான் சிப்பி கிளீன் பண்றது ஈஸி. இப்ப புரியுதா? 200 சிப்பி வாங்கினா இவ்வளவுதான் இருக்கும். டாடா பாய்.